மாவட்டத்தில் விஷ சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 37ஆக உயர்வு. 90க்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை. விஷ சாராய மரண வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் முறையீடு. கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் நேரில் ஆய்வு. காவல் நிலையம் அருகிலேயே சாராயம் விற்பனை என்றால் ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்கிறது என தெரிந்து கொள்ளலாம். மிகப்பெரிய கும்பல் இதற்கு பின்னால் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இந்த கள்ளச்சாராயம் விற்ற பகுதி கள்ளக்குறிச்சி நகரத்துடைய மைய பகுதி. இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்ற பகுதிக்கு அருகில் காவல் நிலையம் இருக்கின்றது. அங்கே நீதிமன்றம் இருக்கின்றது. விஷசாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும். ஆட்சி அதிகாரம் மட்டுமே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு முக்கியம், மக்கள் மீது அக்கறை இல்லை என இபிஎஸ் விமர்சனம். ஏழை எளிய மக்கள் விலைமதிக்க முடியாத உயிர் துறப்பதற்கு காரணமாக இருக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் உயிர்காக்கும் மருந்து கையிருப்பில் இல்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு அதிமுக சார்பில் நிதி உதவிகள் உள்ளிட்டவை வழங்கப்படும் என்றும் உறுதி. தமிழகத்தில் போதிய அளவு மருத்துவமனைகளில் உயிர்காக்கும் மருந்துகள் இருப்பில் உள்ளன. எடப்பாடி பழனிசாமி அடிப்படை ஆதாரம் இன்றி அரசு மீது குற்றச்சாட்டு வைப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில். மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதற்கான மூல காரணத்தை ஆராய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. மெத்தனால் இருப்பை முழுமையாக கண்டறிந்து அவற்றை கைப்பற்றி அழித்திட நடவடிக்கை எடுக்கவும் ஆணை. கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண வழக்கு தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் தலைமையில் ஆணையம் அமைப்பு. விசாரணை ஆணையம் சம்பவம் பற்றி முழுமையாக விசாரித்து பரிந்துரைகளை 3 மாதங்களில் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா வேட்புமனு தாக்கல். விவசாயிகளின் தேவையான நந்தன் கால்வாய் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளை மையமாக கொண்டு பிரச்சாரம் செய்ய உள்ளதாக பேட்டி. திருச்சி மற்றும் சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு மருத்துவ குழுக்கள் வருகை. சம்பவம் தொடர்பாக முழு அறிக்கை அரசுக்கு அனுப்பப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தகவல். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கோவையில் பேட்டி. எனவே இந்த 37 பேருடைய மரணத்திற்கு வெறுமனே காவல்துறை அதிகாரிகளையோ மாவட்ட ஆட்சியரையோ மட்டும் பலிகடாக்கி அவர்களை பணிநீக்கம் செய்வது எந்த விதத்திலும் பலனளிக்காது. இதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அவர் பதவி விலகி ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாகும். விஷ சாராய மரணங்கள் தொடர்பாக சிபிசிஐடி சார்பில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. ஏடிஎஸ்பி கோமதி தலைமையில் அதிகாரிகள் பல்வேறு இடங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.